கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக அழைக்கப்பட்ட நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் என்ற தலைப்புகளை நாங்கள் பார்த்து வருகிறோம். நேற்றையத்தில் பார்த்தோம், நாம அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாம பரிசுத்தராக இருக்கும்படி அழைத்திருக்கிறார் என்று பார்த்தோம். நாளில் பார்த்து நாம் அழைக்கப்பட்ட நாம் அந்த அழைக்கப்பட்ட அழைப்பின் இலக்கை நோக்கி நாம் தொடர வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறது. ஆண்டவராகிய தேவன் அழைத்த அந்த உன்னதமான பரம அழைப்பின் அந்த பந்தய பொருளை பெறுவதற்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறான். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்ட நாம், நமக்கு ஒரு இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இலக்கை நோக்கி நம்ம எவ்வாறு ஓடிக்கொண்டிருக்கிறோம்? பவுல் சொல்லுகிறான், நான் எல்லாவற்றையும் அந்த உன்னதமான அந்த நோக்கத்தை அடைவதற்காக 11ஆம் வசனத்தில் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு விட்டேன், குப்பையாகவும் என்கிறார். அப்படிப்பட்டதான ஒரு தியாகம், எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக இழந்து அவர் நியமித்த அந்த இலக்கை நோக்கி ஓடுகிற அந்த இருதயம் பவுலுக்கு இருந்தது. இவரை 12:1 சொல்லுகிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கு, பாரமான யாவற்றை நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓடக்கடுவோம். பிரியமானவர்களே, நமக்கு என்ன பாரம் இருந்தாலும் அதை இறக்கி வைக்கவும், என்ன பாவம் இருந்தாலும் அதை இறக்கி வைக்கவும் அந்த விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தை நோக்கி நம்ம ஓட ஆயத்தப்பட வேண்டும். நம்ம ஓட ஆயத்தப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட ஓட்டத்தை ஓடுகிறோம்? இன்னும் பாரத்தை சுமந்து கொண்டு ஓடுகிறோமா? நம்மளால் இலகுவாக ஓட முடியாது. பாரங்களை இறக்க வேண்டும். இந்த உலகத்தின் பாவ கரைகளால் நிறைந்தவர்களாக இருக்கிறோமா? நம்மளால் ஆண்டவர் நியமித்த இலக்கை ஓடி முடிக்க முடியாது. ஆகவே இவைகளை களைந்து போட வேண்டும். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24வது வசனம் பாரு சொல்லுகிறது, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனை பந்தயத்தை பெறுவார் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆமென். உண்மை அதுதான். நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எதுக்கு ஓடுகிறோம்? சில வேளையில் நமக்கு எதுக்கு ஓடுகிறோம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஓடுகிறது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம ஓட வேண்டும். நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடலைன்னு சொன்னால் நம்ம ஓடுகிற வேஸ்டாக போயிடும், அது ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஆகவே நம்ம இன்றைக்கு எப்படிப்பட்ட ஓட்டத்தை ஓடுகிற பவுல், அவன் சரியான ஓட்டத்தை ஓடினதுனால தான் அவன் சொல்ற எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு குப்பையுமாக எண்ணி பாரமான எல்லாவற்றையும் தூக்கி எறிஞ்சு பாவத்தை தூக்கி எறிந்து அவன் ஓட்டத்தை துவக்கிறவர் நோக்கி ஓடினபடினால தான் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்த நாளிலே அது எனக்கு தந்தருளுவார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அவர் நமக்கும் அவர் தருகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். பவுலுக்கு மட்டுமல்ல, நமக்கு. ஆகவே நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு எதுக்காக நம்மளை அழைத்திருக்கிறார் ஆண்டவர்? அந்த இலக்கை நோக்கி தொடரணும். எங்களுக்கு நியமித்த அந்த இலக்கை நோக்கி நம்ம ஓட வேண்டும். அதுக்காக எங்களுக்கு இருக்கிற பாரம் பாவம் எல்லாவற்றையும் தூக்கி வீசிட்டு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த இலக்கை அடையத்தக்கதாக நாங்கள் தைரியமாக ஓடுவோம். கர்த்தர் தாம் எங்களுக்காக ஜீவ கிரீடத்தை தந்தருளுவாராக. God bless you all.